இந்த பகீர் கிளப்புவது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா? அந்த வார்த்தையை வடகொரியாவுக்கு சும்மா சப்புன்னு சேருதுங்க. என்ன செஞ்சாலும் சரி பகீர் கிளப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டலாம். இன்றைக்கி மனுஷன் கிம் அவர்கள் வராரு, வந்த இடத்துல என்னப்பா வெள்ளை வெள்ளை கலராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. எல்லாமே ட்ரோன், சாதாரண ட்ரோன் கிடையாது, எல்லாமே சூசைட் ட்ரோன் அப்படிங்கிறாங்க. என்ன இவ்வளோ சூசைட் ட்ரோன் வச்சுருக்கீங்க, அப்போ நம்ம என்ன செய்யணும்? இல்லை இவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு கேட்கல, இவ்வளோ தான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ தான் வச்சுருக்கீங்களா, மாஸ் ப்ரொடக்ஷன் ரெடி பண்ணுங்கள், கம்ப்ளீட் நம்முடைய சிஸ்டம் எல்லாமே ரெடி பண்ணி இதை நிறைய சூசைட் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத தயாரித்து கொண்டே இருங்கள் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அப்படி இந்த உத்தரவை பிறப்பித்ததை செய்தியாக வேற வெளியில் வந்துருச்சு. செய்தியாக மட்டும் வரலையே, புகைப்படமாகவும் வெளியில் வந்துருச்சு. அவங்களே விடுறாங்க, வடகொரியா இராணுவமே இந்த புகைப்படத்தெல்லாம் விட்டு அந்த ட்ரோன் எல்லாம் பிளர் பண்ணி, எப்போ அந்த பாருங்கள் வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்கள் இந்த மாதிரி ட்ரோன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி. பகீர் கிளம்புதா இல்லையா? ஆல்ரெடி ட்ரோன் வார்ஃபேர் தானே இந்த உலகத்தை சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கு. ஒரு ரோபோட் டாக் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். வீல் வச்ச ரோபோட் டாக்லாம் இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம் யார் வம்புக்கும் போகாமல், யாருக்கும் கண்ணில் படாமல் சுதானமாக வாழ்ந்துட்டு போகணுமையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் நம்முடைய குழந்தைகள், பேர குழந்தைகளுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிந்து கொள்வதற்கு, உலகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக தெரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். அதற்கான ஒரு ஜன்னல் தான் இந்த சேனலும், தமிழ் விதை, தமிழ் பொக்கிஷம் சேனல்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு தேவைப்படுது. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? கிட்ஸ் பெஸ்டியில் ஸ்க்ரூ கார் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, கொஞ்சம் பேர் வாங்க தவறி இருப்பீங்க. இன்னும் 5 நாளில் அதை ரீஸ்டாக் பண்ணிடுவோம். இப்போ அதே மாதிரி சூப்பரான ஒரு ப்ராடக்ட். நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுடைய ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும், அவங்க கூட நம்ம என்கேஜாக இருக்கணும், இல்லை அவங்களுடைய மியூசிக்கல் அந்த ஒரு நாலேஜை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 15 நோட்ஸ் உடன் சைலோஃபோன் கிட்ஸ் பெஸ்டியில் 399 ரூபாய் கொடுக்க போகிறோம். கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. இது 15 நோட்ஸ், இது 12 நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது 399. கொஞ்சம் நாட்களுக்கு மட்டும்தான் இந்த விலைக்கு நம்மளால் கொடுக்க முடியும். கம்பேர் பண்ணி பாருங்கள். உடன் ஐட்டம், பேட்டரிலாம் எதுவுமே இல்லை. பட் குவாலிட்டி, சவுண்ட் அப்படிங்கிறதும் நம்ம குழந்தைகளை என்கேஜாக வச்சுருக்கிறதுலையும் இதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கீழே அதுக்கான லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இஸ்ரேல் ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ தொடங்குமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் ஒரு கணக்காக இருக்கும்போது நேராக சீனாட்ட போய் ஈரான் ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. எப்போ அவன் J-10C விமானம் இருக்கே, எனக்கு ஒரு 100-10 ஏதாவது ஒன்று தாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டீல் சீக்கிரமாக ஓகே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இன்றைக்கி அடுத்த பகீர் கிளப்புதல் அப்படிங்கிறத மேற்குலக ஊடகங்கள் செய்கிறாங்க. அப்படி என்ன அவங்க பகீர் கிளப்பினார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க அந்த அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவோம்ல, அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்களாம். இஸ்ரேல் ஒரு மரணாடி அடித்தாங்க தெரியுமா? ஒரே நைட்டில் போய் 100க்கும் அதிகமான விமானங்களை வைத்து நாங்கள் இந்த மாதிரி ஈரான் மீது தாக்குதல் நடத்திட்டோம், அந்த தாக்குதல் சக்ஸஸ், இனி 2 வருஷத்துக்கு ஈரானால் எந்திரிக்கவே முடியாது, ஈரான் கனவு கண்ட எல்லா ட்ரீமையும் நாங்கள் தகர்த்தெறிந்து விட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இன்றைக்கி அதுக்கான ரிப்போர்ட்டை வெளியில் விட்டுருக்காங்க. அதுவும் லீக்டு ரிப்போர்ட்டாக தான் வெளியில் வந்திருக்கு. என்ன சொல்லுது அந்த ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டால், முக்கியமான ஈரானுடைய ஆக்டிவாக இருந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை தரைமட்டம் ஆக்கியிருக்கிறது இஸ்ரேல் அப்படிங்கிறது தான் வந்திருக்கக்கூடிய செய்தி. அச்சச்சோ, அப்போ ஈரானுக்கு இது பெரிய எச்சரிக்கையாக இருக்குமே, அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குமே, அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குமே அப்படின்னு கேட்டால், இதை தான் காரணமாக வைத்து ஈரான் என்ன சொல்கிறாங்க, இஸ்ரேலை நாங்கள் அடிப்போம், அடித்தே தீர்வோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இதுதான் ரீசனாக இப்போ தான் இந்த பூனை வெளியில் வந்திருக்கு. எங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக ஈரான் சொல்லலை. பட் நாங்கள் கண்டிப்பாக இஸ்ரேலை திரும்ப அடிப்போம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், இவ்வளவு கஷ்டப்பட்டு மறைத்து வச்சுருந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருப்பதாக இருக்கலாம். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியும் புட்டின் அவர்களும், ஸ்கோல்ஸ் அவர்களும் புட்டின் அவர்களுமா எதிரும் புதிருமாக இருப்பாங்க, எலியும் பூனையுமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ ஸ்கோல்ஸ் அவர்கள் நேராக புட்டின் அவர்களுக்கு கால் பண்ணி, நண்பா பேசாமல் நெகோசியேஷனுக்கு போயிடலாம் நண்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நெகோசியேஷனா? என்ன நெகோசியேஷன்? நம்ம இந்த நோட் ஸ்ட்ரீம் 1 நோட் ஸ்ட்ரீம் 2 அந்த நெகோசியேஷன் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு ஓரமாக, நீங்கள் உக்ரைன் கூட கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணுங்கள், பீஸ் ட்ரீட் ஏதாவது கிரியேட் பண்ணலாம், அதுக்கு நான் வேணால் சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்னப்பா தேவையில்லாமல் முன்னாடி வந்துக்கிட்டு பீஸ் ட்ரீட்டியை ரெடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாருன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வருதா? ஸ்கோல்ஸ் அவர்கள், ஜெர்மனியுடைய ஸ்கோல்ஸ் அவர்கள் இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன? அண்ணன் ட்ரம்ப் அவர்கள் தான். ஏன் ட்ரம்ப் அவர்கள் காரணம் அப்படின்னு சொல்கிற விக்கி, ஒரு கதை சொல்கிறேன். அது ஒரு குட்டி ஸ்டோரி. அந்த குட்டி ஸ்டோரியில் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா.
ஹீரோ யாரை காப்பாற்ற போகிறாரு? பொதுவாக ஒரு கதை அப்படின்னாலே யாரையும் ஒரு நபரை காப்பாற்றணும். யாரை காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு குட்டி வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு பெயர் தான் உக்ரைன். அந்த வீட்டை காப்பாற்றுறது இன்னொரு ஊரில் இருக்கக்கூடிய அமெரிக்கா. அப்போ அமெரிக்கா வந்து ஒரு ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குட்டி வீடை காப்பாற்றிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா, திடீர்னு இவ்வளோ நாள் நம்ம காப்பாற்றிட்டோம், இனி அந்த ஊர்க்காரங்களே பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அதை விட்டு வெளியில் வரப்போகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் சின்னதாக ஒரு அரசியல் மாற்றம். டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிறவர் வந்துட்டார். ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் யோசிக்கிறாரு, அந்த ஊரில் நிறைய வீடுகள் இருக்குது, எல்லா வீடுகளும் சேர்ந்து அந்த குட்டி வீடு உக்ரைன் அப்படிங்கிற வீட்டை பாதுகாத்துக்கலாம், நாம ஏன் தேவையில்லாமல் அங்கே கொண்டு நம்முடைய பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டு இருக்கோம், விடுறா வண்டியை அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் கியர் போடுறாரு. இப்படி ரிவர்ஸ் கியர் போடுறதுனால அந்த ஊரில் இந்த யுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. ஆல்ரெடி இவர் நின்று செஞ்சார், இந்த ஹீரோ நின்று செஞ்சார். இப்போ ஹீரோ வந்து இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஹீரோவை காண்பிக்கணும்ல. அந்த ஹீரோ யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த ஹீரோவாக இருக்கக்கூடிய திறமை ஒரே ஒரு நபருக்கு தான் இருக்குது. ஒரு குட்டி வீடு, அங்கே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு பெயர் டொக்குன்னு எடுத்து பார்த்தா ஜெர்மனி. ஹே ஜெர்மனி நீயா அப்படின்னு கேட்டால், ஐயோ நானே இங்கே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ஏன்னா ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிறது நடக்குது. ஜெர்மனியை வந்து கம்பெனியினுடைய பல நிறுவனங்களுடைய கிரேவ் யார்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். அவங்களுடைய பட்ஜெட் டெஃபிசிட் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது. இது எல்லாமே பார்க்கும்போது ஜெர்மனியால் தனி ஒரு நபராக அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு குட்டி வீடான உக்ரைனை பாதுகாக்க முடியாது. அப்படின்னா என்ன செய்யலாம்? நேராக ஹீரோ காலில் விழுந்துடலாமான்னு பார்த்தா ட்ரம்ப் அவர்கள். அப்போ நேராக வில்லன்னா யார்? அந்த வீட்டை அடிச்சுட்டு இருந்தது ரஷ்யாவினுடைய புட்டின் அவர்களுடைய காலிலே விழுந்துடலாமா அப்படின்னு சொல்லி தான் 2 வருஷத்துக்கு பிறகு ஸ்கோல்ஸ் அவர்கள் யாருக்கு கால் பண்ணியிருக்காரு? புட்டின் அவர்களுக்கு கால் பண்ணியிருக்கார். எப்பா பேசாமல் நெகோஷியேட் பண்ணிடலாம்ப்பா. இப்போ புரியுதா? ஜெர்மனியுடைய ஸ்கோல்ஸ் அவர்கள் இப்படி கேட்பதற்கான இன்னொரு காரணம் என்னென்னா, வேறு வழி இல்லை. ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே ஒரு பெரும் சிக்கல் அப்படிங்கிறது நிலவுது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்லேயே உக்ரைனுக்கு உதவணும் அப்படின்னு சொல்கிற நாடுகளும், உக்ரைனுக்கு உதவக்கூடாது அப்படின்னு சொல்கிற நாடுகளும் இருக்காங்க. அப்போ இந்த 2 நாடுகளும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது உக்ரைனை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவாக தான் இருக்கும். யார் பாதுகாப்பது அப்படின்னு கேட்டால், ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள், ஜிடிபியில் உயர்ந்த நாடுகள், எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த நாடுகள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் எடுப்பாங்க. அந்த பட்டியலில் முதல் இடத்துல வந்து நிற்கிறது யார்? கண்டிப்பாக ஜெர்மனி. இண்டஸ்ட்ரியல் நாடு இல்லை, அவங்க தான் வந்து நிற்பாங்க. அப்போ அவங்க தான் பாதுகாத்து ஆக வேண்டும். ஆனால் அதை பாதுகாப்பதற்கான இப்போதைய அவங்களுடைய கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தா அது சிக்கலாக இருக்குது. எனவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரலாம். ஸோ சண்டைக்காரன் காலிலே போய் விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் புட்டின் அவர்களை இப்போது அமைதி பேச்சுவார்த்தை நெகோஷியேட் பண்ணுறதுக்காக அழைத்திருக்கிறார்கள். மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் அட்டாக் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி பல ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கு. நாளைக்கு இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் அதை பற்றி தெரிந்தது என்றால் கண்டிப்பாக அது வியூகத்தில் பகிரப்படும். அடுத்ததாக அட்மினிஸ்ட்ரேஷன். யாருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்? அமெரிக்காவினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பைடன் அவர்கள் இப்போ என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, நான் இங்கிருந்து அதிபராக பதவி விலகுவதற்கு முன்னாடி ஒரு டிரான்சிஷன் பீரியட் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி உக்ரைனுக்கு தேவையான பல உதவிகளையும் செய்தே ஆக வேண்டும். உடனடியாக எனக்கு அதுக்கான அனுமதியை கொடுங்கள். $1 இருந்தாலுமே நான் அது உக்ரைனுக்கு செஞ்சுட்டு தான் இங்கேருந்து இறங்குவேன். ஏன்னா உக்ரைன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய எல்லாரும் சேர்ந்து உக்ரைனுக்கான உதவியை ஒரு பெரிய அமௌண்ட்டு உக்ரைனுக்கு கொடுத்துட்டு தான் நான் என்னுடைய அதிபர் பதவியை காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கால நிற்கிறாரு பைடன் அவர்கள். பைடன் அவர்கள் நிற்கிறதே பெரிய விஷயம். அவர் பாட்டுக்கு திரும்பி ரொட்டேட் பண்ணி வணக்கம்லாம் வைப்பார் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் பைடன் அவர்கள் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருக்கார். ஏன் கட் அண்ட் ரைட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பைடன் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான சில நண்பர்கள் இருக்காங்க. அந்த நண்பர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள். இவர் வேற வெளியில் வந்துட்டார், பைடன் அவர்கள் வெளியில் வந்துட்டார்னா ஆயுதங்கள் உருவாக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு யார் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க? யாரும் கிடையாது. இப்போவே அவர் ஒரு சைன் பண்ணுறாரு, ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டு, எப்போ 2 வருஷத்துக்கு உக்ரைனுக்கு இவ்வளோ தொகை நம்ம செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்லாம் போட்டு எல்லாமே சைன் பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த வர ட்ரம்ப் அவர்கள் பைடன் அவர்கள் போட்ட இந்த உத்தரவு ஏதாவது செய்ய முடியுமா? அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கு முன்னாடி அவங்க போதுமான அளவுக்கு சம்பாதிச்சு வச்சுருவாங்கல்ல, காசு, பணம், துட்டு, மணி. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உலக அரசியலை சும்மா ஒரு வரி கதையாக உங்கள் முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஐரிஷ் டீ, 6வது ஐரிஷ் டீ சிஸ்டம் அப்படிங்கிறத ஜெர்மனி சீக்கிரமாக உக்ரைனுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக கனடா ஒரு 85 ஹெவி ரிகவரி வெஹிக்கிள், ரெயின் மெட்டல் அப்படிங்கிற நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெயின் மெட்டல் அப்படிங்கிற அந்த நிறுவனத்திடமிருந்து ஒரு ஆர்டரை கொடுத்துருக்காங்க கனடா அரசாங்கம்.
பெல்கரோட் பகுதியிலையும் இன்னைக்கு உக்ரைன் தாக்குதலை நடத்தியிருக்கு. அந்த தாக்குதலில் முக்கியமான மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கப்பட்டிருந்த ஒரு இடத்தை டோட்டலாக நாங்கள் டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை உக்ரைனுடைய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. அதுக்கு பின்னாடி இன்னும் ரஷ்யா சம்மதிக்கவில்லை. பெல்கரோட் பகுதியில் இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, பட் அதில் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் ரஷ்யா ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் பெரிய ஒரு அடியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சீனாவினுடைய ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போ வடகொரியாவாக இருக்கட்டும், இல்லாட்டி நேராக புட்டின் அவர்களுக்காக இருக்கட்டும், ஈரானுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே சீனாவினுடைய ட்ரோன்ஸ் எல்லாம் வலம் வர போகிறது. ட்ரோன் வச்சு தான் இனி எல்லா கேமும். அப்படிப்பட்ட ட்ரோனை சர்வீஸ் பண்ணுறதுக்கான சர்வீஸ் சென்டர் வேணும்ல, செர்பியாவில் நாங்கள் ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சீன அரசாங்கம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். சீக்கிரமாக சர்வீஸ் பண்ணிட்டு கொண்டு போயிடலாம்ப்பா அப்படிங்கிறது தான் அதனுடைய எய்ம். ஸோ பார்க்கலாம் அடுத்த என்னென்ன செய்திகள் வருது, என்னென்ன அப்டேட் வருது அப்படின்னு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த 50 நோட்ஸ் xylophone அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னா கீழே கிட்ஸ் பெஸ்டி லிங்க் இருக்குது. இல்லை எனக்கு 12 நோட்ஸ் போதும், அதனுடைய சின்ன சைஸ் போதும் அப்படின்னா அதுக்கான லிங்கையும் கீழே கொடுத்துட்றேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.